நம்மோடு இருக்கும் தேவன். பிரைஸ் தி லார்ட். தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தன் பெற்றோரை விட்டு வந்து தன் மாமன் லாபானிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த யாக்கோபு ஒரு நாள் லாபானின் புதல்வர் அவர்கள் தந்தை லாபானின் சொத்தை கொண்டே யாக்கோபு செல்வந்தனானான் என்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்க நேரிட்டது. தன் மாமன் லாபானின் மனமும் முன்பு போல இல்லை என்று கண்டபொழுது அவனை பெரும் செல்வந்தனாக்கிய ஆண்டவர் அவனை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் ஜனத்தாரிடமும் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன். தொடக்க நூல் 31:1-3 வரை என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரின் சொல்லுக்கு கீழ்ப்படியும் யாக்கோபு, ஆண்டவர் என்னோடு இருப்பேன் என்று சொல்லும் பொழுது நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும், எனக்கு ஏன் கவலை என்று சொல்லி தன் மனைவிகள் ராக்கேலோடும் லேயாவுடனும் தன் மக்கள் மற்றும் செல்வத்துடனும் தன் மாமனை விட்டு விலகி தன் தந்தை ஈசாக்கிடம் செல்ல பிரயாணப்பட்டதை நாம் தொடக்க நூல் 31 வாசிக்கின்றோம். யாக்கோபின் உழைப்பை தனக்கு லாபமாக்கி கொண்ட லாபான் மாறலாம், அவன் மகன்கள் மாறலாம், ஆனால் யாக்கோபை அவன் தந்தையிடமிருந்து அழைத்து வந்து அவனை செல்வந்தனாக்கிய ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். ஆம், இருப்பேன் என்று சொல்லி, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி மனிதர்கள் புறக்கணித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவனோடு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு லாபான் மாறிவிட்டான் என்று சொல்வதற்கு முன்னமே அவனை கூப்பிட்டு, என்னை பார், மனிதனை பார்க்காதே, ஏனென்றால் மனிதன் நாளுக்கு நாள் மாறுவான், நான் அப்படி அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் முன்னரே நம்மை கூப்பிட்டு பேசுகிறவர் நம் ஆண்டவர். பேசினதை கேட்பவர் மட்டுமல்ல, நாம் பேசுவதற்கு முன்பே நம்மிடம் பேசுபவர் அவர். தன் முன்னால் தன்னை கொலை செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய தன் சகோதரன் ஏசா, பின்னால் துரத்தி கொண்டு வருகிற லாபான், எப்பக்கத்திலும் நெருக்கம் யாக்கோபுக்கு. அப்பொழுது யாப்போக்கு என்ற நதிக்கரையில், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று ஆண்டவரோடு யாக்கோபு போராடுவதை நாம் பார்க்கின்றோம். மனிதனுக்குள்ள எலும்புகளில் உறுதி வாய்ந்தது அவன் தொடை எலும்பு. ஆண்டவர் அவனோடு போராடும் பொழுது அந்த தொடை சந்தில் கை வைத்து அதை விலக வைத்தார் என்று நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். இப்பொழுது யாக்கோபுவினால் ஒழுங்காக நடக்க முடியவில்லை, ஆனால் அவன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல்தான் அன்பானவர்களே, நாம் எதை நமக்கு பலம் வாய்ந்தது என்று எண்ணுகின்றோமோ அங்குதான் கரத்தை வைத்து ஆண்டவர் நம்மை சோதிப்பார். அது நமது அன்பான கணவனாகவோ அல்லது பிள்ளைகளாகவோ அல்லது நமது பதவியோ செல்வமோ மற்றும் ஆரோக்கியமாகவோ இருக்கலாம். நம்மை உருவாக்கும் முன் நம் ஸ்ட்ரென்த்தில் கை வைக்கக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவர். ஆம் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் மட்டும் அன்றைக்கு போல இருந்தால் நடப்பதே வேற, எனக்கு மட்டும் வயதாகாமல் இருந்திருந்தால் நடப்பதே வேறு, எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வராதிருந்தால் என்று அநேக முறை நாம் பேசுகின்றோம். இப்படி ஒரு காலம் நாம் சொல்லக்கூடாது என்று விவிலியம் கூறுகின்றது. ஏனென்றால் இன்று நாம் இப்படித்தான் இப்பொழுது இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் சித்தம். நமது பெலன் ஆட்டம் கண்டுவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுதுதான் ஆண்டவரின் நடத்துதல் நமக்கு புரியும். இல்லாவிட்டால் எனது பலத்தினால் எனக்கு இது நடந்தது என்று சொல்லிவிடுவோம். அதனால்தான் ஆண்டவர் நாம் எதை பலன் என்று சொல்லிக் கொள்கிறோமோ அதில் கை வைப்பார். அதனால் நமது பலன் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதே சாலச் சிறந்தது. யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டாலும் அவனை ஆண்டவர் நடக்க வைத்தார். வெறும் கையாய் தகப்பனை விட்டு வந்த அவனை 2 பரிவாரங்களோடு பெரிய செல்வந்தனாய் தன் தந்தையிடம் திரும்ப அவனை ஆசீர்வதித்தார். அதே போல அன்பானவர்களே, நம்மையோ நமது சொந்தங்களையோ ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காக வேதனைப்படுத்தினாலும் அது தற்காலிகம்தான். அதன் பின் நிரம்ப நம்மையும் யாக்கோபை போல ஆசீர்வதிப்பார் என்று மட்டும் நம்பினால் போதும், நாம் எளிதாக துன்பங்களை சகிக்க முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எம்மை உருவாக்க எங்களை உமது கரத்தில் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு இருப்பதால் எதை குறித்தும் கவலை ஏற்படாமல்
துன்பங்களை சகித்து கொள்ள தேவையான பலத்தை தருமாறு உம்மை கெஞ்சி மண்டாடுகின்றோம். ஆமேன்.